வணக்கங்க. ஸோ இன்னைக்கு நாம டிஎன்பிசியுடைய டெய்லி டெஸ்ட் நம்பர் டே நம்பர் 24 அதில் நிற்கிறோம். ஸோ இட் இஸ் 25th டேயோடைய டாபிக்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இட் இஸ் நியர்லி அரௌண்ட் 125 டாபிக்ஸ் வந்து இதோட 120 டாபிக்ஸ்ட்டு வந்திருக்கும். அண்ட் மெயின்ஸில் வந்து நியர்லி அரௌண்ட் ஒரு 24 கொஸ்டின்ஸ் நீங்கள் இந்த டாபிக் எழுதும் போது எழுதிருப்பீங்க. ஸோ இதில் வந்து ஒரு சின்ன சின்ன எஃபர்ட்டை உங்களுக்கு இட் வில் கிவ் அ சக்ஸஸ். சார் நான் எழுதுறேன் சார், ஆனால் வந்து எழுதுறது கரெக்டாக எழுதுறேனான்னு தெரில, நான் நோட்ஸ் எடுக்கிறது கரெக்டாக எடுக்கிறேனான்னு தெரில. ஸோ அப்படிங்கிற சமயத்தில் நிறைய கேண்டிடேட்ஸ் கேட்டதுனால இதை வி ஆர் கோயிங் டு லான்ச் எஸ் டெஸ்ட் பேட்ச் மந்த்லி டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ மந்த்லி டெஸ்ட் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் இதில் என்ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து யூடியூப்பில் வரும்போது என்னென்ன டாபிக்ஸில் என்னென்ன நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறது வாட் ஆர் த டாப் ஹிண்ட்ஸ் யூ ஹேவ் டு டேக் அப்படின்னு எடுத்துகிட்டு நீங்கள் பிடிஎஃப் காப்பி உங்களுக்கு வில் சென்ட் யூ த ஆன்சர் ஷீட். டிஎன்பிசியுடைய ஆன்சர் ஷீட்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கும். ஸோ லைக் தட் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரியான A4 ஷீட், அது டிஎன்பிசி எப்படி பிரிண்டர் போட்டு டேஸ்ட் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி கொடுத்துருவோம் ப்ரிலிம்ஸ்க்கு. as well as மெயின்ஸ் கொஸ்டின் எழுதுறதுக்கு we will give the மெயின்ஸ்க்கான ஆன்சர் ஷீட் we will provide. ஸோ இதில் இது வந்து உங்களுக்கு முன்னாடியே வந்துடும். அண்ட் டெய்லி டெஸ்ட் டாபிக்ஸ் எப்படி எழுதணுங்கிற சொல்லும்போது அதை நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட்டாக யூ ஹேவ் டு ரைட். ஸோ இதை எழுதுறதுனால உங்களுக்கு இட் வில் இம்ப்ரூவ் யுவர் ப்ரிப்பரேஷன் ஸ்கில்ஸ் as well as உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கவர் ஆகும். அப்போ பர் மந்த்துக்கு 30 டாபிக்ஸ் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். அந்த 30 டாபிக்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு அந்த வந்த பேப்பர்ஸை எழுதி ஹார்ட் காப்பி அப்படிங்கிறது அனுப்பணும்னு அவசியம் இல்லை, சாஃப்ட் காப்பியாகவே அனுப்பிச்சு விட்டால் பேப்பர் கரெக்ஷன் பண்ணி we will provide you with the feedback and corrections சொல்லுவோம். ரைட்டா? சரி, இந்த மாதிரி தான் இந்த பேட்ச் வந்து we are going to launch. ஸோ இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்பர் கான்டாக்ட் பண்ணி யூ கேன் ஜாயின். ஃபைன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா குலோத்துங்க சோழா 1, ரங்கராஜன் கமிட்டி, 16th ஃபினான்ஸ் கமிஷன், மான்ட்ரியல் புரோட்டோகால், பர்டோலி சத்தியாகிரகா. குலோத்துங்க சோழா 1 ஏற்கனவே ராஜேந்திரா 1 பார்த்தோம். ஸோ அதில் குலோத்துங்க சோழன் 1. ஸோ எப்பயுமே பார்க்கும்போது எந்த எம்பையர் எந்த பீரியடில் ரூல் பண்ணார், இவருடைய ப்ரொடியூசர் யார், இவருக்கு சக்சஸர் யார், ஸ்பெஷல் நேம்ஸ் என்ன, வாஸ் எதுவும் இது பண்ணி அதுலேருந்து ஸ்பெஷல் டைட்டில்ஸ் எதுவும் இது பண்ணாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். அதுக்கடுத்து ரங்கராஜன் கமிட்டி. ஸோ வாட் இஸ் தட் கமிட்டி, வாட் இஸ் த ஃபார் வாட் பர்பஸ் திஸ் கமிட்டி வாஸ் அப்பாயிண்டட், எந்த வருஷம் அப்பாயின் பண்ணாங்க, அவர் எந்த பிரைம் மினிஸ்டர் அப்பாயின் பண்ணாங்க, அண்ட் அதுக்கு அடுத்தது இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன, எப்போ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க, இந்த விஷயம் மட்டும் பார்த்தால் போதும். 16th ஃபினான்ஸ் கமிஷன். 16th ஃபினான்ஸ் கமிஷன் எப்போ கான்ஸ்டியூட் பண்ணாங்க, எந்த பீரியட்ல 16th ஃபினான்ஸ் கமிஷனுடைய ரிப்போர்ட்டை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், 16th ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்மன் யார், மெம்பர்ஸ் யார், இதெல்லாம் தான் நீங்கள் பார்க்கணும். மான்ட்ரியல் புரோட்டோகால். மான்ட்ரியல் புரோட்டோகால் என்வரான்மெண்ட் ரிலேட்டட், வாட் இஸ் மான்ட்ரியல் புரோட்டோகால் அண்ட் when it was signed or when it was enforced, என்ன பர்பஸ்க்காக மான்ட்ரியல் புரோட்டோகால் அப்படிங்கிறது உருவாக்குனாங்க அப்படிங்கிறோம். இந்தியா சிக்னேட்டரியா இல்லையா, இந்த புரோட்டோகாலை நம்ம ஏன் வந்து ஃபாலோ பண்ணணும். அண்ட் பர்டோலி சத்தியாகிரகா, INFM, பர்டோலி சத்தியாகிரகா, வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் பர்டோலி சத்தியாகிரகா, பர்டோலிங்கிற பிளேஸ் எங்கே இருக்குது, இந்த சத்தியாகிரகாவை யார் தலைமையில் நடந்துச்சு, எந்த வருஷம் நடந்துச்சு, அதனுடைய அவுட்கம் என்ன. ஸோ இதோட இந்த 5 டாபிக்ஸ் வந்து கவர் ஆகுது. தென் மெயின்ஸ் கொஸ்டின்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு கொஸ்டின். எக்ஸாமின் த ஸ்டெப்ஸ் டேக்கன் பை த எலெக்ஷன் கமிஷன் ஃபார் த கண்டக்ட் ஆஃப் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். ஐ திங்க் இது குரூப் 2 மெயின்ஸ் கொஸ்டின் ஆக்சுவலாக 2022 21 சம்திங், கரெக்டாக எக்ஸாக்ட் இயர் தெரியல, பட் ஆனால் இட்ஸ் எக்ஸாக்ட்லி குரூப் 2 கொஸ்டின். ஸோ எக்ஸாமின் த ஸ்டெப்ஸ் டேக்கன் பை த எலெக்ஷன் கமிஷன் ஃபார் த கண்டக்ட் ஆஃப் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ். இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிறதுனால, எலெக்ஷன் கமிஷன் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிறதுனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்போ இதுக்கான சோர்ஸ் வந்து நம்மள்கிட்ட இருக்கா அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷனுடைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்ல, அதுதான் இதுக்கான ஆன்சர். இதை தாண்டி வேற எதுவும் இல்லை. எலெக்ஷன் கமிஷனுக்கு ஃபங்க்ஷன்ஸ் என்ன படிக்கிறீங்களோ பண்ணுறீங்களோ அதெல்லாம் தான் இவங்களோட வேலை. அதுதான் ஸ்டெப்ஸ் டேக்கன் பை எதுன்னு கேட்டிருக்காரு. இன்னும் ஃபங்க்ஷன்ஸை தாண்டி இன்னும் கொஞ்சம் லிட்டில் பிட் அதிகப்படியாக எழுதலாம். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத மனதை நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு ஆர்கனைசேஷனாக தான் பெரும்பாலும் கேட்கறது என்ன கேட்க முடியும், ஃபங்க்ஷன்ஸ் கேட்க முடியும். அந்த ஃபங்க்ஷன்ஸை இப்படிலாம் கேட்கலாம், வெவ்வேறு வார்த்தைகளை பயன்படுத்தி கேட்கலாம். ரைட்டா? ஸோ அதனால இதுக்கு ஆன்சர் எழுதுறது ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறதுல ஃபங்க்ஷன்ஸ் எழுதினாலும் ஆன்சர் கரெக்டாக வரும். உண்மையிலேயே இப்போ வேற என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது அடிஷனல் பாயிண்ட்ஸ் எழுதலாம்.
ஸோ எப்படி அப்படின்னா எலக்ட்ரல் ரோல் தயாரிக்கிறதுலேருந்து எலெக்ஷனை வந்து கவுண்டிங் முடிச்சு இந்த கேண்டிடேட் அவர் தான் வின்னிங் கேண்டிடேட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுக்குற வரைக்கும் உள்ள விஷயங்களை இது எல்லாமே எலெக்ஷன் கமிஷனோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணலாம் இந்த ஆர்டரில். நம்ம ஓட்டரை லிஸ்ட்டில் வந்து நேம் சேர்க்கறது, புதுசாக எலக்ட்ரல் ரோல் சேர்க்கறதுலேருந்து லாஸ்ட் எண்டிங் வரைக்கும் இந்த ப்ராசஸ் கண்டினியூஸாக தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் எழுதலாம் ஸ்டெப்ஸ் அப்படின்னு போட்டு. இல்லை அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் எடுத்து எழுதிங்கன்னா ஆன்சர் கரெக்ட். ரைட். ஸோ இதோட நம்ம வந்து டே நம்பர் 24 டாபிக்ஸ் முடிச்சிருக்கோம். நாளைக்கு நம்ம டெய்லி டெஸ்ட் டாபிக் நம்பர் 25 பார்க்கலாம். தேங்க்யூ.